நமஸ்காரம். பேலன்ஸ் பண்ணுவது ஒரு பெரிய சவால், சேலஞ்ச். அது இன்று நிஜமாகவே பெரிய வடிவம் பெற்றுவிட்டது. எதற்கோ பேலன்ஸ் பண்ண வேண்டியுள்ளது. சின்ன விஷயம், இன்னத்தை சாப்பிடுவதற்கு ஆசை. ஆனால் சாப்பிட்டால் இன்னென்ன உடம்பு சரியில்லாமல் போகலாம். பேலன்ஸ் பண்ணியாக வேண்டும். எவ்வளவு சாப்பிடலாம், எவ்வளவு கூடாது, எதுவரை உடம்பு தாங்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெட்டீரியலிசம், ஆன்மீகத்துக்கும் நம்முடைய மதத்துக்கும் இது ஒரு புறம். ஆன்மீகம், மதம் இது ஒரு புறம். அடுத்தது பணங்காசு சம்பாதிக்க வேண்டும், வீடு வாசல் வாங்க வேண்டும். இதெல்லாம் பொருளீட்டுதல். ஆத்மாவை பார்த்து முக்தி அடைவதற்கு வழி தேடுவதா? இவ்வுலகத்தில் இருக்கும்போது பொருளீட்டியாக வேண்டுமே. ஒரு சமுதாயத்துக்குள் வாழ்கிறோமே, இல்லாவிட்டால் யார் மதிப்பார்கள்? இந்த இரண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணியாக வேண்டும். குடும்ப உறவுகள் இன்னாருக்கும் ஒத்து போகாது, பொருந்தாது. அதற்கு நடுவில் நாம் இருப்போம். அதை பேலன்ஸ் பண்ணியாக வேண்டும். இவருக்கும் பதில் சொல்ல வேண்டும், அவருக்கும் பதில் சொல்ல வேண்டும். குடும்பத்தை கட்டுக்கோப்பாக எடுத்து போக வேண்டும். பேலன்ஸ் பண்ண வேண்டுமே. இது எல்லாமே ஒரு வகை பேலன்ஸ். இதை காம்ப்ரமைஸ்னு சொல்ல வேண்டாம். அதை விட பேலன்ஸ் பண்ண வேண்டும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். வேலைக்கு போனால் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுகிறார்கள். குடும்பத்தோடு நேரமே இல்லையே. அதனால் எத்தனையோ சண்டை சச்சரவுகள் வரலாம். வேலை வெறுப்பாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன செய்ய, சம்பாதித்தாக வேண்டும். ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு கம்பெனிகளிலேயே எவ்வளவோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துகிறார்கள். அதுவும் கடினம்தான். இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தராசுக்கு பேலன்ஸ் என்று கூட ஒரு பேர் உண்டு. வெயிங் ஸ்கேல்னு சொல்லுவோம். அதுவும் பேலன்ஸ் தான். அதனுடைய முள் நடுவாக நிற்க வேண்டும். அப்ப இந்த பக்கத்து எடை அந்த பக்கத்து எடை சரியாக இருக்கிறது, சமமாக இருக்கிறதுன்னு பொருள். நாம் காய்கறி வாங்க போகும்போது அப்படி நிறுத்து கொடுத்து பார்த்திருக்கிறோம். அதை பார்த்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். அவர்களே நம்ம கற்றுக் கொடுத்து விடுவார்கள். 1 கிலோ வெண்டைக்காய் கொடுன்னு கேட்கிறோம். உடனே என்ன செய்வார்கள்? 1 கிலோ குண்டுக்கல்லை எடுத்து ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அப்படி ஒரு 2 கை அள்ளி வெண்டைக்காயை இன்னொரு பக்கத்தில் வைப்பார்கள். ரெண்டு பக்கமும் சமமாக வர வேண்டும். சமமாக இருந்தால் விட்டு விடுவார்கள். கூட இருந்தால் 2 வெண்டைக்காயை எடுப்பார்கள். குறைவாக இருந்தால் 2 வெண்டைக்காயை போடுவார்கள். அப்படியேதான் வேணுமானால் இந்த பக்கத்தில் ஒரு 50 கிராம் எடைக்கல்லையும் போட்டு முடித்து விடுவார்கள். அங்கு முள்ளு நடுவே நிற்கும். நிற்ற உடனே குடித்து விடுவார்கள். அதை பார்த்து ஒன்று தெரிந்து கொள்ளலாம். இதுதான் எடை, இதுதான் சாத்தியம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் எந்த எடையும் வைத்துக் கொண்டே இருக்கலாம். வெண்டைக்காயும் எவ்வளவும் போடலாம், எடைக்கல்லையும் எவ்வளவும் வைக்கலாம். ஆனால் பேலன்ஸ் ஆக வேண்டும்னு ஆகுமா? அதாகாது. எடுப்பார்கள் போடுவார்கள், எடுப்பார்கள் போடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். இப்படித்தானே பார்த்திருக்கிறோம்.
அதே போல நாம பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அது எதனால் ரொம்ப சவாலாக ஆகிறது என்றால், இரண்டு புறத்திலேயும் ஒரு எல்லை இல்லாமல், அதாவது இவருக்கும் அவருக்கும், குடும்பத்தில் இவருக்கும் அவருக்கும் பேலன்ஸ் பண்ண வேண்டுமானால் இருவருக்குமே ஒரு எல்லை இருக்க வேண்டும். இவரும் தான் படும் விருப்பத்தை எல்லாம் படுவார், அவரும் படுவதெல்லாம் படுவார். ஆனால் இரண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டும்னு ஆகாது. அதே போலத்தான் மெட்டீரியலிசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பணங்காசி, வீடு வாசல், இதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். ஆன்மீகம் அது எப்போதுமே எல்லைக்குட்பட்டு தான் இருக்கிறது. ஹெல்த் என்பதும் ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். ஆகாரம், சாப்பாடும் ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். இரண்டு பக்க எடையும் எல்லை இல்லாமல் போனால் பேலன்ஸே ஆகாது. அந்த எல்லை வேண்டுமானால் ஏதோ ஒரு இடத்தில் நோ சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இது கிடையாது, விருப்பப்பட்டுக்கொண்டே இருந்தால் ஒருபுறம் எனக்கு முக்தி கண்டிப்பாக அடைந்தே ஆக வேண்டும், இன்னொரு புறத்தில் ஓஹோவென்று பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்? ஒரு இடத்தில் ஒரு நோ சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்பதான் அது பேலன்ஸுக்கு வரும். குழந்தைகளிடத்திலும் அப்படித்தான், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கொடுத்து கொண்டே இருந்தால் செல்லம் கொடுப்பதுன்னு பெயர். நோ சொல்ல வேண்டுமே. அதனால் பேலன்சிங் ஆக்ட்ங்கிறது அப்படியே கஷ்டம்னு நினைத்து விட வேண்டாம். பண்ண முடியும். ஆனால் அது ஒரு புறமாக சாய்ந்து பண்ணிவிட முடியாது. இரண்டையும் ஒரு கட்டத்துக்குள் கொண்டு வந்தால் தான் செய்ய முடியும். ஒருத்தரை சார்ந்து மற்றொருத்தரை மட்டும் பேலன்ஸ் பண்ணுவது முடியாது. ஆகாரத்தை என்ன வேணுமானாலும் சாப்பிட்டு விட்டு ஹெல்த் நன்றாக இருக்க வேண்டும், முடியாது. இதை போலத்தான் எல்லாமே. ஆனால் ஒவ்வொருத்தரும் பேலன்ஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.